ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஃபுட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லன்ச்சு ஒயிட் ரைஸ், நெக்ஸ்ட்டு சாம்பார். இதுக்கு பேர் கிளி போட்ட சாம்பார்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவாங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சாம்பார் ஊற்றியாச்சா. நெக்ஸ்ட்டு அப்பளம். நெக்ஸ்ட்டு எக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி லன்ச்சு. உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஜாராஸ்ரீ vlog. பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி உப்பு தான் முட்டையில் அந்த ஒரு டேஸ்ட்டே கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம இந்த மாதிரி எடுத்து இப்போ ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்பளம் பொரிச்சு வச்சாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாராஸ்ரீ vlog. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இன்றைக்கி சாம்பார் வைக்க போகிறோம். இது கிள்ளி போட்ட சாம்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாங்க அது எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வானல் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே ஊற்றிக்கலாம். ஏன்னா இதில் ஆனியன் அதிகமாக போடுவாங்க. ஸோ அதனால் ஊற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், கடுகு பொரியுது. நெக்ஸ்ட்டு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேன். காஞ்ச மிளகா போட்டு நெக்ஸ்ட்டு பூண்டு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பூண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு போட்டாச்சு. இதை நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் செவரணும். இங்கே பாருங்கள், செவந்துருச்சு. இப்போ ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் எடுத்தாச்சு. ஸோ இப்போ ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆனியன் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா புளி ஊற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம நெக்ஸ்ட்டு புளி ஊற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், புளியை தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். ஸோ இது ஊறிட்டே இருக்கட்டும். இப்போ நம்ம போயிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஆனியன் வதங்கிட்டு இருக்கு. இப்போ லைட்டாக நம்ம உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் இன்னும் நல்லா வதங்கும். இது உப்பு எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு. ஓகே, ஆனியன் இப்போ வதங்கிட்டுருக்கு. இதுக்கு கொஞ்சமாக வதங்கினாலே போதும். இப்போ நெக்ஸ்ட்டு டொமேட்டோ போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், டொமேட்டோ ஆட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இதை நல்லா வதக்கிக்கணும். இப்போ இதை கொஞ்சம் மூடி விட்டு வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பயிர் இது பண்ணி வச்சுருக்கேன், வேக வச்சு. இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு புளி தண்ணி ஆட் பண்ணால் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஷ்ஷு. இதுக்கு இந்த குழம்பு தூள் இதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. அவ்வளோதான். இது மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்தா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இங்கே பாருங்கள், தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம இந்த பயிர் தண்ணியை ஊற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இப்போ நம்ம நல்லா வதக்கிக்கணும். இப்போ இந்த பயிர் தண்ணியை ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பயிர் தண்ணியை எல்லாத்தையுமே ஊற்றிடலாம்.
நெக்ஸ்ட்டு பயிர் இருக்கிறத களைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இப்போ இதை நம்ம நல்லா கடைஞ்சிக்கலாம். சட்டிலையும் கடையலாம், எதில் வேணால் கடையலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லாவே வேக வச்சுட்டோம், அதனால் கொஞ்சம் லைட்டாக இப்படி கடைஞ்சிக்கலாம். ஓகே, கடைஞ்சாச்சு. இப்போ நம்ம இதை வந்து இது பண்ணிடலாம், ஊற்றிடலாம். இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த புளி தண்ணி இருக்குல்ல, அதை கரைச்சி ஊற்றிக்கணும். வச்சிருக்க இந்த புளியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி ஊற்றணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம வந்து இப்போ இதில் புளி இருக்குது ஆக்சுவலி. ஆனாலும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இது வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் அப்புறம் மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணணும். இங்கே பாருங்கள், மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இப்போ நம்ம மஞ்சள் தூள் போட்டாச்சு. இப்போ நல்லா வந்து கிளறிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் இருக்கும் ஆக்சுவலி அந்த சாம்பார். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து போட்டுக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். இருங்க, போய் காமிச்சிட்டு வரேன். அம்மா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இப்படி தான் இருக்கும் ஆக்சுவலி இந்த சாம்பார் வந்துட்டு. இப்போ நம்ம இதில் வந்துட்டு எடுத்துகிட்டு போய் அம்மாட்ட காமிச்சேன், உப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நிறையாவே தான் போட சொன்னாங்க. ஓகே, உப்பு போட்டாச்சு. கரெக்டாக தான் இருக்கும். கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றிக்கலாம். சொல்லுது புளி ஏதோ இல்லாத மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது. ஓகே, இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ தான் எங்கள் டாடி வேறு வாங்கிட்டு வந்தார். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படியே கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே. ஸோ நம்ம வந்து இதை வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே, வாஷ் பண்ணியாச்சு. இப்போ எடுத்து கொத்தமல்லிலாம் இருக்குல்ல, அதனோட தண்டு எல்லாமே போடுங்க. ஓகே, இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த புளி தண்ணி கூட ஊற்றிக்கலாம்.
ஓகே ஆக்சுவலி நான் புளி எடுத்து கரெக்டாக தான் எடுத்துருக்கேன். ஆனால் நான் தான் வாங்கி நிறைய எடுத்துக்கணும்னு சொல்லி ஆக்க முடியும். இப்போ தான் பார்த்தேன். இப்போ கரெக்டாக வந்துருச்சு. இப்போ வாங்க இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சாலே ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸோ இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம வந்து அதுக்கு வந்துட்டு அப்பளம் பொரிச்சிக்கலாம். ஓகே பிளேட் வச்சாச்சு. இது பிளேட் சொல்கிறேன், கடாய் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடாய் காஞ்சிட்ருக்கு. இப்போ ஆயில் வந்து ஊற்றிக்கலாம். ஆக்சுவலி ஆயில் வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ அதனால புது எண்ணெய் ஊற்றணும். ஓகே ஓகே இப்போ நம்ம வந்துட்டு இது தானே அப்பளம் தானே பொரிக்க போகிறோம். அப்போ பானை நல்லா காஞ்சிச்சு போகும். கொஞ்சம் நிறைய ஊற்றிட்டேன். ஓகே ஓகே இதில் நம்ம வந்து ஆயில் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். எப்பயுமே வந்துட்டு மாற்றிட்டே இருக்கணும் பாத்திரத்தை. ஓகே இங்கே பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சுட்டு தான் இருக்குது. அவ்வளோ வாசனையும் வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து பெருங்காயத்தூள் இருக்குல்ல, அது வந்து இறக்கும் போது கொஞ்சமாக போட்டுக்கணும். போட்டுட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிச்சு. இப்போ போய் அப்பளம் எடுத்துகிட்டு வரேன். இது அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்பளம் பொரிச்சு இதில் எடுத்து வச்சுக்கலாம். இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா முட்டை பொரிச்சு இதில் அப்பளம் பொரிச்சு இதில் எடுத்து வச்சுக்கலாம். இது ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை இந்த புளியோடைய இது வந்து போகணும். போனதுக்கப்புறம் இது வந்து இறக்கிடலாம். ஆல்மோஸ்ட் வந்து இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது ரெடி தான். இப்போ அதை இறக்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இறக்கிடலாம். ஓகே இந்த சைடு வந்து தக்காளி போட்டாச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டை வந்துட்டு போட போகிறோம், அதுக்காக. ஃப்ரெண்ட்ஸ், அப்பளம் பொரிச்சு வச்சாச்சு. ஓகே இப்போ வாங்க நம்ம ஆம்லேட் போட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. இப்போ அப்பளம் போட்டுக்கலாம். இவங்க காஞ்சிருச்சு இல்லைன்னு எப்படி செக் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எடுத்து போட்டு பார்க்கணும். காஞ்சிருச்சு. ஒன்று போட்டு பார்க்கணும். கொஞ்சமாக அப்பளத்தை இப்போ கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மாதிரி வந்து எடுத்து போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க. இப்போ நம்ம அப்பளத்தை இன்னொரு கையில் வச்சுட்டு எடுத்தால் ஈஸியாக இந்த மாதிரி சின்ன பசங்க ட்ரை பண்ணக்கூடாது, பெரியவங்க வந்துட்டு ட்ரை பண்ணலாம். நீங்கள் பெரியவங்க ஆனதுக்கப்புறம் என்ன ட்ரை பண்ணலாம். நான் சின்ன வயசுல இருக்கும் எனக்கு பண்ணதில்லை. ஆனால் பெரிய பிள்ளை ஆனதுக்கப்புறம் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் பெரிய பிள்ளை ஆனதுக்கப்புறம் பண்ணி அப்பளம் உங்களுக்கு பண்ணணும்னு தோணாது. சின்ன வயசில் மட்டும்தான் நமக்கு இது பண்ணணும், அது பண்ணணும்னு ஆசை இருக்கும். அதுவே நமக்கு பெரிய வயசில் வந்து சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு அது செய்யவும் நம்ம இப்போ காலி ஆயிடுச்சா. இப்போ கொஞ்சம் இந்த மாதிரி பார்த்துலாம் ஹேண்டில் பண்ணும்போது நம்ம பார்த்து தான் இருக்கணும். இது வந்து கவுற மாதிரி இருக்கும், கீழே விட்டுரும். ஸோ வந்து நம்ம பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் அப்பளம் பொரிச்சாச்சு. ஸோ வந்து டன்னு நினைக்கிறேன். ஆஃப் பண்ணிக்கலாம் கேஸ். 2 அப்பளம் பொரிச்சிட்டு அவ்வளோதான். ஏன்னா அப்பளம் வந்து பொரிச்சு வச்சுட்டு அப்புறம் என்ன சாப்பிட முடியாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அப்பளம் பொரிச்சு வச்சாச்சு. ஓகே, இப்போ வாங்க நம்ம ஆம்லேட் போட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், சுட சுட கிளி போட்ட சாம்பார் ரெடி. ரசம் மாதிரி இருக்குன்னு பார்க்காதீங்க, சாம்பார். ஃப்ரெண்ட்ஸ், பாத்திரம் எடுத்தாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை வந்துட்டு ஆனியன், அப்புறம் க்ரீன் சில்லி, அதுக்கப்புறம் லைட்டாக வந்துட்டு கொத்தமல்லி போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இதில் முட்டையை உடச்சி ஊற்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் யாராச்சும் நிறைய பேர் வராங்கன்னா அப்போது நீங்கள் இந்த மாதிரி வந்து ஆனியன் இதெல்லாம் வந்துட்டு இது பண்ணி இந்த மாதிரி சமைச்சா வைக்கலாம், தனித்தனியாக போடாமல். ஐயோ, என் தங்கச்சி தான் பண்ணுறா, கொஞ்சம் கண்ட குழம்பா பண்ணுவாள். இதில் வடடி கரெக்டாக வரும். உடக்க தெரியாது, எப்பவும் நல்லா தான் வரும். நீ கூட நல்லா. எக்ஸ்கியூஸ் மீ, வாய் ஓவராக பேசக்கூடாது. ஓகே, ஃபஸ்ட்டு தலைக்கு பாரு கரெக்டாக இருக்கா இல்லையான்ட்டு. அது இருக்கு பாரு, அந்த க்ரீன் கலருக்கு இதோ இருக்கு. அதுலேயே கலக்க போறியா? அதுதான் கலக்கணும். நான் இப்படி நிற்கிறேன், இன்சைட் வாங்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்பா கால் பண்ணுறாரு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி உப்பு தான் முட்டையில் வந்து அந்த ஒரு டேஸ்ட்டே கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான்லாம் ஒரு காலத்தில் முட்டை அது எப்படியோ காமிச்சிருக்கு. அது வந்து எண்ணெய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மிக்சிங் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பீட் வந்து நல்லா, அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அதிகமாக இருக்கா? அதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம இந்த மாதிரி எடுத்து இப்போ ஊற்றிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அதை நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஒன்று காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதை திருப்பிக்கணும். இல்லை வெயிட் பண்ணிடணும். அம்மா இங்கே பண்ணி திருப்போம். அதுக்கெல்லாம் நம்ம அவங்கள கூப்பிடுறது. எங்களுக்கு யாருக்குமே முட்டை போட தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ஒரு வேலையான்னு கேட்பாங்க. இதுவும் ஒரு வேலை தானே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் என் தங்கச்சி பேட்ச் ஒர்க் பண்ணிட்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் முட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ போயிட்டு சாப்பிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான ஸ்பெஷல் இதுதான். சாம்பார், எக்கு, ஒயிட் ரைஸ், நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னது, அப்பளம், பப்படம், நாட் இட்ஸ் அப்பளம் ஓன்லி. திருப்பி போடு, இன்னொரு தடவை திருப்பி போடு.
இது இப்படியே எடுத்துடலாம். இது அம்மா சாப்பிடுவாங்க. நம்ம வாக்கில் வெந்தது சாப்பிடுவோம். அம்மா உனக்கு ஆஃப் இதில் எடுத்து வச்சுருக்கோம். ஆமாம், எங்கள் மம்மி வந்து கொஞ்சம் ஆஃப் இதுவாக இருந்தேன். அப்படியே இது ஊற்றிது. ஆயில் ஊற்றணும். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம எக்கை வந்து பீட் பண்ணி ஊற்றிடலாம். ஓகே, இப்போ இது வந்துட்டு எங்களுக்கு, என் தங்கச்சிக்கு, எனக்கு, அது வந்து எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் இட். இன்றைக்கான வீடியோ இதுதான். உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சாராஸ்ரீ vlog சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வந்து ஃபுட்டு வந்துட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லன்ச்சு ஒயிட் ரைஸ், நெக்ஸ்ட்டு வந்துட்டு சாம்பார். இதுக்கு பேர் கிளி போட்ட சாம்பார்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவாங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சாம்பாரோடைய வீடியோ வந்துட்டு நான் ஃபுல் வீடியோ வந்து என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். போய் பாருங்கள் சாராஸ்ரீ vlogல. சாம்பார் ஊற்றியாச்சா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அப்பளம், நெக்ஸ்ட்டு வந்துட்டு எக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி லன்ச்சு. உங்கள் வீட்டில் என்ன லன்ச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அன்டில் தென் பாய் ஃப்ரம் சாராஸ்ரீ vlog. பாய்.